டேஷ் ரீல்ஸ் ஆப்ல எப்படி ஃப்ரீ ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். டேஷ் ரீல்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு லாகின் வித் ஃபோன் நம்பர் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஓடிபி நம்பருக்கு வரும். அதை பாட்டு என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் வாட்சிங் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே கீழே ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் ₹2 நம்ம பே பண்ணி ஃப்ரீ ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணணும். ஒன்ஸ் ஃப்ரீ ட்ரையல் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த ₹2 நமக்கே கிரெடிட் ஆகிடும். 1 டே வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். 1 டே முடிஞ்சதுமே உங்களுக்கு ₹499 பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே டெபிட் ஆகிடும். நம்ம இதில் ஃப்ரீ ட்ரையல் செட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் சேர்த்து தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் 1 டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அமௌண்ட் டெபிட் ஆகிடும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவ் ஆகிறதுக்கு. அதனால் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 1 டே வரைக்கும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு 1 டே முடியறதுக்குள்ளே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் ஆகாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த ஃப்ரீ ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ரீ ட்ரையல் பேஜில் பே டூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோனில் இருக்கக்கூடிய யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் எந்த யூபிஐ ஆப்பில் நீங்கள் பே பண்ணி அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கண்டினியூ கொடுத்துட்டு செட்டப் ஆட்டோபே கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐ நம்பர் என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ₹2 பே ஆகிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் செட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக எப்படி டேஷ் ரீல்ஸ் ஆப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.